வணக்கம், நான் உங்கள் டிஜே வாசன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் சிசிடிவி டெக்னாலஜியோட பார்ட் 1 பார்த்தோம். இப்போ வந்து பார்ட் 2 பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் வந்து அனலாக் கேமராவை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து ஐபி கேமரா செட்டப் பற்றி பார்க்கலாம். ஐபி கேமரா செட்டப்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது அந்த டெக்னாலஜி பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம் இந்த கிளாஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபினா என்ன, ஐபியோட டெஃபினேஷன் பார்த்துருவோம். இன்டர்நெட் புரோட்டோகால். ஐபினா இன்டர்நெட் புரோட்டோகால், இன்டர்நெட் நெறிமுறைகள், அதுதான் வந்து ஐபியோட டெஃபினேஷன். தென் தி கேமரா ஒர்க்கிங் இன் இன்டர்நெட் புரோட்டோகால் மெத்தட். இந்த ஐபி கேமரா சிசிடிவி செட்டப் வந்து இன்டர்நெட் புரோட்டோகால் மெத்தடில் தான் ஒர்க் ஆகுது. என்ன இன்டர்நெட் புரோட்டோகால்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ஐபி செக்மெண்ட்டோட ஒரு நெறிமுறை. இன்டர்நெட்டில் ஒரு டிவைஸ்க்கு அட்ரஸ் கொடுப்போம். அந்த அட்ரஸ் வந்து அதுக்குன்னு ஒரு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் தான் வந்து ஐபி புரோட்டோகால் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. தென் தி ஆல் கேமரா அண்ட் என்விஆர் கனெக்ட் டு ஈச் அதர் இன் நெட்வொர்க் ஃபார்மேட். இந்த செட்டப்பில் எல்லா கேமராவுமே வந்து கேமரா அண்ட் என்விஆர் எல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்மேட்டில் ஒன்னோட ஒன்று டிவைஸ் வந்து கனெக்டில் இருக்கும். ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஒரு 10 கேமரா இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த 10 கேமராவும் ஒரு கேமராவோட இன்னொரு கேமரா வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க, நெட்வொர்க் ஃபார்மேட்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். தி ஆல் கேமரா அண்ட் என்விஆர் ஹேவ் யூனிக் ஐபி அட்ரஸ் அண்ட் மேக் அட்ரஸ். இந்த ஐபி கேமரா செட்டப்பில் ஒவ்வொரு கேமராவுக்கும் யூனிக்கான மேக் அட்ரஸ் இருக்கும் அண்ட் ஐபி அட்ரஸ் இருக்கும். மேக் அட்ரஸ்னா என்ன? மேக் அட்ரஸ்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல், அதனோட டெஃபினிஷன். மேக் அட்ரஸ்ன்றது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங், ஒரு ஐபி நெட்வொர்க்கிங் டிவைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். எந்த நெட்வொர்க்கிங் டிவைஸாக இருந்தாலும் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணும் போதே அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ் வந்து ஸ்டாண்டர்டாக யூனிக்கான அட்ரஸ், தென் ஸ்டாண்டர்டான அட்ரஸ். அந்த அட்ரஸ் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, அது யூனிக்கான அட்ரஸ். அந்த அட்ரஸ் அந்த நெட்வொர்க் டிவைஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். வேர்ல்டில் வேறு எந்த நெட்வொர்க் டிவைஸ்க்கும் அந்த மேக் அட்ரஸ் ஷூட் ஆகாது. தென் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்ன்றது வந்து நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணலாம். நம்ம என்ன ஐபி வேணாலும் கொடுத்து அந்த டிவைஸ்க்கு அசைன் பண்ண முடியும். இந்த ஐபி அட்ரஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு டிவைஸை கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காகவும் அந்த டிவைஸ்லேருந்து டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கும் இந்த லோக்கல் நெட்வொர்க்கிங் ஃபார்மேட்டில் இந்த ஐபி வந்து முக்கியமாக வந்து யூஸ் ஆகுது. தென் தி கேமரா கேப்சர் த வீடியோ பிக்சர் digital format and it is send the data to NVR. இதில் வந்து கேமரா கேப்சர் பண்ணுற வீடியோ வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கேப்சர் பண்ணுது. லாஸ்ட் கிளாஸில் வந்து அனலாக் கேமரா வந்து எலக்ட்ரானிக்கல் ஃபார்மேட்டில் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த என்விஆர் செட்டப்பில் டிஜிட்டல் ஃபார்மேட். டிஜிட்டல் ஃபார்மேட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பிட் பைட் அப்படின்னு இருக்கும். பிட்டு பைட்டு அப்படின்னா, அது பிட்டுன்றது வந்து 0 அல்லது 1. ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டருக்கு எல்லாமே தெரிஞ்ச கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னா 0:1, 0 அல்லது 1, இந்த 2 நம்பர் மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். அந்த ஃபார்மேட் தான் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து டேட்டாவை கேப்சர் பண்ணும், தென் டேட்டாவை என்விஆருக்கு சென்ட் பண்ணும். The NVR receive the data and stored in hard disk. NVR என்ன பண்ணும், ரிசீவ் பண்ண டேட்டாவை கேமரா கேப்சர் பண்ணி என்விஆருக்கு சென்ட் பண்ணும். என்விஆர் என்ன பண்ணும், அதை ரிசீவ் பண்ணி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். இதுதான் வந்து என்விஆர் செட்டப்பில்
இருக்குது. இந்த செட்டப்பில் தான் வந்து NVR கனெக்ட் ஆகிருக்கும், ஒர்க் ஆகும். தென் இதனோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, தென் எப்படி கனெக்ட் ஆகுது அந்த ப்ராசஸை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இது டூம் ஐபி கேமரா, இது புல்லட் ஐபி கேமரா, இது வந்து சுவிட்சஸ். இந்த சுவிட்ச் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா POE சுவிட்ச். POE சுவிட்ச்னா என்னன்னா பவர்டு ஓவர் ஈத்தர்நெட் சுவிட்ச். இந்த சுவிட்ச் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு போர்ட்டும் ஒவ்வொரு டிவைஸ் கனெக்ட் ஆகும். இப்போ இந்த கேமரா ஒரு போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு, அடுத்த ஒரு கேமரா இந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு, அடுத்த ஒரு கேமரா இன்னொரு போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு, NVRம் இன்னொரு போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரவுட்டர் செட்டப்பை நீங்கள் விட்டுருங்க. இது வந்து நம்ம இன்டர்நெட்டுக்கு போகிறதுக்காக இங்கேருந்து நம்ம மொபைல் வியூ பார்க்கும்போது இந்த ரவுட்டிங் வந்து நம்ம யூஸ் ஆகும். இப்போ இந்த கேமரா வந்து கேப்சர் பண்ண வீடியோவை சென்ட் பண்ணும். எதுக்கு சென்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா NVRோட ஐபிக்கு சென்ட் பண்ணும். எல்லாத்துக்குமே யூனிக் ஐபி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, யூனிக் ஐபி அண்ட் மேக் அட்ரஸ். இப்போ என்ன பண்ணும், இந்த கேமரா கேப்சர் பண்ண வீடியோவை இந்த NVRோட ஐபிக்கு சென்ட் பண்ணும். இந்த NVRல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த NVRல ஒவ்வொரு கேமரா லைக் வந்து இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஒரு 10 கேமரா கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 கேமராவோட ஐபி அட்ரஸ் இந்த NVRல அசைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் 192.168.1.1 to 10 வரலும், 192.168.1.10 வரலும் இருக்கிற 10 கேமராவோட ஐபி இந்த NVRல கேமரா கான்ஃபிகரேஷனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த அசைன் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து இந்த NVRல அசைன் பண்ணியிருக்கிறதுனால ஓவரால் ஃபுட்டேஜ் 10 கேமராவும் டேட்டாவை NVRக்கு சென்ட் பண்ணும். அந்த ஐபி அட்ரஸ் மூலமா இந்த NVR வந்து கேப்சர் பண்ணும். இந்த மெத்தடில் தான், இந்த சுவிட்ச் மூலயமா தான் வந்து எல்லா டிவைஸும் கனெக்ட் ஆகும். இதுதான் வந்து இந்த மெத்தடில் தான் கனெக்டிவிட்டி இந்த NVR செட்டப்பில் இருக்கும். தென் இப்படி தான் ஒர்க் ஆகும். தென் காம்போனன்ட்ஸ், ஐபி கேமராவோட காம்போனன்ட்ஸ் பார்ப்போம். என்னென்ன காம்போனன்ட் இந்த ஐபி கேமரா செட்டப்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபி கேமராவில் பேசிக்காக 3 மாடல் யூஸ் பண்ணுறாங்க. புல்லட் கேமரா, தென் டூம் கேமரா, PTZ கேமரா. அனலாக் கேமராவில் யூஸ் பண்ணுற பேசிக்ஸ் வந்து அதே தான் இருக்கும். பட் இது வந்து ஐபி கேமரா, அது அனலாக் கேமரா. இந்த புல்லட் கேமரானா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா சொன்ன மாதிரி அனலாக் கேமரா மாதிரி தான் லென்த் வியூ கவர் ஆகும். லென்த் வியூ அதிகமான ஏரியா லென்த் வியூ கவர் பண்ணுற இடத்துல இந்த புல்லட் கேமரா யூஸ் பண்ணுவாங்க. வித் அதிகமாக இருக்கிற வைட் ஏரியாவை கவர் பண்ணுற இடத்துல இந்த டூம் கேமரா யூஸ் பண்ணுவாங்க. PTZ 360 டிகிரியில் கவர் பண்ணுற இடத்துல PTZ யூஸ் பண்ணுவாங்க. NVRனா நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர். ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ், வீடியோ ரெக்கார்டிங் டிவைஸ் தான் NVR. இந்த NVR என்ன பண்ணுன்னா ஒரு நெட்வொர்க்கில் ஒரு LAN நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. LANனா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்குது. இண்டஸ்ட்ரியலுக்குள்ளே இருக்கிற நெட்வொர்க் செட்டப் தான் வந்து LAN நெட்வொர்க் செட்டப். இந்த LAN நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு வீடியோ ரெக்கார்டிங் டிவைஸ் தான் இந்த NVR. அந்த நெட்வொர்க் செட்டப்பில் எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது என்ன பண்ணுன்னா இந்த நெட்வொர்க் செட்டப்பில் கனெக்ட் ஆகிருக்கிற கேமராவோட ஃபுட்டேஜை இது ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. தென் POE சுவிட்ச். POE சுவிட்ச்னா சொன்னோம் டெஃபினிஷன், பவர்டு ஓவர் ஈத்தர்நெட் சுவிட்ச். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டிவைஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக, லைக் வந்து கேமரா வந்து டைரெக்டாக POE சுவிட்சில் கனெக்ட் ஆகும், டூம் கேமராவும் POE சுவிட்சில் கனெக்ட் ஆகும், தென் NVRம் சுவிட்சில் கனெக்ட் ஆகும். இப்போது அனலாக் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா கேமராவோட கேபிளும் டைரெக்டாக
NVR கனெக்ட் ஆகும். பட் ஐபி கேமரா செட்டப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நியர்பை இருக்கிற சுவிட்சில் கனெக்ட் ஆகும். இந்த சுவிட்ச் அப்படியே கனெக்ட் ஆகும், இந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகும். இந்த போர்ட்லேருந்து ஒரே ஒரு கேபிள் மட்டும் இந்த NVR செட்டப்பில் கனெக்ட் ஆகும். இந்த NVRல கனெக்ட் ஆகும்போது என்ன பண்ணுன்னா இது நெட்வொர்க் ஃபார்மேஷனில் ஒர்க் ஆகும். இதில் இருக்கிற டேட்டா வந்து சுவிட்சுக்கு சென்ட் பண்ணும். சுவிட்ச் என்ன பண்ணும், எந்த ஐபிக்கு அசைன் பண்ணியிருக்கிறோ அந்த டேட்டா அந்த டிவைஸ்க்கு வந்து டேட்டாவை சென்ட் பண்ணிடும். இதுதான் வந்து சுவிட்சோட ஒர்க். தென் கேபிள் என்ன கேபிள் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா Cat6 UTP கேபிள். Cat6ன்றது வந்து கேட்டகரி 6, UTP அப்படின்னா அன்ட்விஸ்டட் பேர் கேபிள். இது வந்து ஒரு நெட்வொர்க் கேபிள்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் கேபிள். இதில் வந்து 8 கேபிள் இருக்கும், 4 பேர் இருக்கும். ஒவ்வொரு 2 கேபிளும் ஒரு ட்விஸ்ட் ஆகிட்டு ஒரு பேராக வந்து இருக்கும். இது வந்து கேட்டகரி 6. Cat6ல் நிறைய வேரியண்ட் இருக்குது. Cat5, Cat5e, Cat6, Cat6a, Cat7 அப்படி டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் UTP, STP, FTP அதெல்லாம் அப்கமிங் கிளாஸில் Cat6 நெட்வொர்க்கிங் கேபிளை பற்றி படிக்கும்போது அதை பற்றி டீப்பாக படிக்கலாம். தென் வந்து RJ45 ஜாக் வந்து இருக்குது. RJ45 ஜாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் 45 ஜாக். இந்த ஜாக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இந்த Cat6 கேபிளை டெர்மினேஷன் பண்ணுறதுக்காக. இந்த ஜாக்கில் இந்த Cat6 கேபிளை டெர்மினேஷன் பண்ணி இது ஒரு ப்ளக் மாதிரி யூஸ் ஆகும். இந்த ப்ளக் வந்து இந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகும். இன்னொரு ப்ளக் வந்து இன்னொரு எண்டு வந்து இந்த கேமராவில் கனெக்ட் ஆகும். இந்த 2 எண்டும் கனெக்ட் ஆகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் டேட்டாவை. இந்த Cat6 வழியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெர்மினேஷன் டிவைஸ் தான் வந்து, டிவைஸ் கிடையாது, இது டெர்மினேஷன் ஜாக் இதுதான். தென் வந்து ஹார்ட் டிஸ்க் லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி தான். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். இது வந்து சர்வலைன்ஸ் ஹார்ட் டிஸ்க், சிசிடிவிக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க். இதில் யூஸ் பண்ணுற காம்போனன்ட் இதுதான், வேறு எந்த காம்போனண்ட்டும் இதில் யூஸ் பண்ணுறது இல்லை நெட்வொர்க்கிங். தென் வந்து இதனோட அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்லாம் என்ன? ஹை குவாலிட்டி அண்ட் நோ வீடியோ சிக்னல் லாஸ், லோ மெயின்டெனன்ஸ். இதில் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ஹை குவாலிட்டியான வீடியோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஹை குவாலிட்டியான வீடியோனா நம்ம 2MP கேமரா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2MP கேமராவோட ரெசல்யூஷன் வீடியோ லாஸ் ஆகாமல் ஃபுல் டேட்டா பேக்கெட்ஸ் வந்து NVRல ஸ்டோர் ஆகுறதுனால நம்மளுக்கு வீடியோ குவாலிட்டி நம்ம என்ன MP யூஸ் பண்ணுறோமோ அந்த கேமராவோட அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். நோ வீடியோ சிக்னல் லாஸ். இதில் சிக்னல் லாஸ் ஆகிறதுக்கு உண்டான எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. வீடியோ கிளியரும் வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா இது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வரதுனால டேட்டா பேக்கெட்ஸில் வந்து எந்த லாஸும் இல்லாமல் டேட்டா பேக்கெட்ஸ் வந்து மூவ் ஆகும். லோ மெயின்டெனன்ஸ். இதில் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். தென் வந்து மெயின்டெனன்ஸும் அதிகமாக எதுவும் இருக்காது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா ஹை காஸ்ட் அண்டு ஹை டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இது வந்து கொஞ்சம் அனலாக் கேமராவோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். தென் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கும் டெக்னிக்கலாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்மில் இதை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இதை இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். ஈஸியாக வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியாது. இவ்வளோதான் நம்ம பார்ட் 2ல் வந்து ஐபி கேமரா செட்டப் எப்படி ஒர்க் ஆகுது, அதனோட காம்போனன்ட் என்னன்றது பார்த்துருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.